வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழின துரோகி பிஜேபி சங்கி அண்ணாமலை இருக்காரு பாத்தீங்களா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பிள்ளைகள் எல்லாம் நெத்தியில பட்டையும் கழுத்துல ருத்ராட்ச கொட்டையும் போட்டுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பிள்ளைகள் எந்த மத இன வேறுபாடும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரி எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் பிள்ளைகள் இன மத ஜாதி வேறுபாடு இல்லாம ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரே இடம் அப்படின்னா இன்னைக்கு பள்ளிக்கூடம் மட்டும்தான். அந்த பள்ளிக்கூடத்துல கூட பிள்ளைகள் மனசுல தயவு செஞ்சு நீங்க அரசியல் செய்யறோங்கிற பேருல பிள்ளைகளுடைய மனசுல சின்ன வயசுலயே இந்த இன வெறிய மத வெறிய தயவு செஞ்சு புகுத்தாதீங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க சாமி கும்பிடட்டும், அது நம்ம தப்பே கிடையாதுங்க. எல்லாருக்குமே இன்னைக்கு முக்கால்வாசி பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அது யாரும் தப்புன்னு சொல்லவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா தந்தை பெரியார் யாரையும் சாமி கும்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்ல கிடையாது. கும்பிடுறன் சாமி அப்படிங்கிற அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார். இங்க நிறைய சங்கிகள் சொல்லிட்டு இருக்குது, பிஜேபி சங்கிகள் என்னன்னா, திமுக கடவுளுக்கு எதிரான கட்சி, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்களே, கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு மாநாடு போட சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நான் கேட்குறாங்க. நான் சொல்றேன், என்னைக்காவது திமுக கடவுளே கிடையாது அப்படின்னு என்னைக்காவது சொல்லி மாநாடு போட்டு பார்த்துருக்கிறீங்களா? கலைஞர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா கடவுள் கிடையாது, கடவுளுக்கு யாரெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்னு என்னைக்காவது கலைஞர் ஐயா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இன்னும் சொல்ல போனா திருவாரூர்ல ஓடாத தேரை ஓட வச்சு 108 கோவிலுக்கு அப்போதே கும்பாபிஷேகம் செய்தவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 3000த்திற்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து வைத்த ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இவங்களை எப்படி நீங்க கடவுளுக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லலாம்? அவங்க என்னைக்குமே கடவுள் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமான கடவுளா இருக்கட்டுமே அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, கடவுளே கிடையாது சாமி கும்பிட்றவங்களாம் எதிர்க்கணும் அப்படின்லாம் அவர் சொல்லவே கிடையாது. இதை மக்களாகிய நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த பிஜேபி சங்கிகள் நம்மளை மைண்ட் வாஷ் பண்றதுக்காக முருகன் மாநாடு போடுறேன் அப்படிங்கிற பேர்ல பயங்கரமான விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம தான் தெளிவா இருக்கணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும். அப்படின்னா இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு செயல் மூலமா நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்து தமிழ்நாட்டில் மறுபடியும் 2026 திமுகவை வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.